இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 5 குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டார் சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரன். சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் ஈஸ்வரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளின் தன்மை குறைக்கப்பட்டதை தொடர்ந்து தம்மீது சுமத்தப்பட்ட 5 குற்றச்சாட்டுகளை அவர் ஒப்புக்கொண்டார். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக அரசு ஊழியர் பதவி வகித்த போது விலை மதிப்புள்ள பொருட்களை அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டதாக ஈஸ்வரன் மீது 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. விசாரணைக்கு இடையூறு விளைவித்தது தொடர்பாகவும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. இந்த 5 குற்றச்சாட்டுகளையும் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரன் சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார். சிங்கப்பூரில் போக்குவரத்து அமைச்சர் பதவி வகித்த போது சிங்கப்பூர் பணமான 4 லட்சம் வெள்ளிக்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்களை ஈஸ்வரன் அன்பளிப்பாக பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அவருக்கு எதிரான வழக்கு சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. 62 வயது ஈஸ்வரனுக்கு எதிராக இவ்வாண்டு முற்பகுதியில் ஊழல் உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. சிங்கப்பூர் வரலாற்றில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு பிறகு லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணையை எதிர்நோக்கும் முதல் அரசியல் தலைவர் ஈஸ்வரன் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 சகோதரர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நகரும் ரோரோ குப்பை தொட்டியில் மோதியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இச்சம்பவம் நேற்று மாலை 6:15 மணியளவில் முலாக்கா குரூபோங் ஸ்டேடியம் ஹங்ஜபட் அருகில் லெபோ SPA சாலையில் நிகழ்ந்தது. 18 வயது முகமது அமீருல் ஹஸ்லின் மற்றும் அவரின் 5 வயது சகோதரர் நூர் அஃபிகா ஆகியோரே இச்சம்பவத்தில் உயிரிழந்தனர். 10 மாதங்களுக்கு முன்பு இறந்த தங்களது தந்தையின் கல்லறையை பார்வையிடுவதற்காக அவ்விரு சகோதரர்களும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டது. நேற்று திங்கட்கிழமை மாலையில் வீசிய பலத்த காற்று மற்றும் கனத்த மழையில் நீலாய் மந்தின் வட்டாரத்தில் குறைந்தபட்சம் 100 வீடுகளின் கூரைகள் பலத்த சேதமுற்றன. சுழல் காற்றில் வீடுகளின் மேல் கூரைகளில் ஓடுகள் பிரதான மரச்சட்டங்கள் பெயர்த்து கொண்டு பறந்து விழுந்தன. மாலை 5 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் 20க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்தன. அதிர்ஷ்டவசமாக உயிருடன் சேதம் எதுவும் நிகழவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நீலாய் சட்டமன்ற உறுப்பினர் அருள்குமார் இந்த இயற்கை சீற்றத்தில் தமான் ஸ்ரீ டமார், தமான் டேசா மந்தின், கம்போங் பாரு மந்தின், பெக்கான் மந்தின் ஆகியவை பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இவற்றில் தமான் டேசா மந்தின் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அருள்குமார் இப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளின் மேற்கூரைகள் கடுமையாக சேதமுற்றதாக தெரிவித்தார். இறைவன் அருளில் எந்தவொரு உயிருடன் சேதமும் நிகழவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். சேதமுற்ற வீடுகளின் சீரமைப்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ளும்படி சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாக அருள்குமார் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் முகப்பிடங்களில் நிலவி வந்த செட்டிங் லஞ்ச ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கு விமான நிலையத்திலேயே SPRM கிளை அலுவலகத்தை தோற்றுவிக்கும் பரிந்துரைக்கு பரவலாக வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த பரிந்துரையின் அமலாக்கத்தை SPRM உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கடா மாநில லஞ்ச துடை தொழிப்பு அமைப்பின் உச்சமன்ற உறுப்பினர் முகமது ஷாஹிர் இஸ்மாயில் கேட்டுக்கொண்டார். விமான நிலையத்தில் SPRM அலுவலகம் திறக்கப்படுவது மூலம் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் உட்பட அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற அரசு பணியாளர்கள் மத்தியில் லஞ்சம் ஊடுருவாமல் தடுக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
விமான நிலையத்தில் அந்நிய நாட்டவர்கள் சோதனையின்றி செட்டிங் முகப்பிடங்கள் வாயிலாக நாட்டிற்குள் நுழைவதை தடுக்கவும், குடிநுழைவு அதிகாரிகள் மத்தியில் லஞ்சத்தை துடைத்தொழிப்பதற்கும் ஏதுவாக விமான நிலையத்தில் SPRM கிளை அலுவலகத்தை திறப்பது குறித்து பரிசீலிக்க தயாராக இருப்பதாக அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்திருப்பது தொடர்பில் முகமது ஷாஹிர் இஸ்மாயில் எதிர்வினையாற்றினார். ஜொஹூர் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வரும் செப்டம்பர் 28ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் வேளையில் முன்கூட்டியே வாக்களிப்பு இன்று செவ்வாய்க்கிழமை காலையில் தொடங்கியது. போலீஸ்காரர்கள் மற்றும் இராணுவத்தினர் முன்கூட்டியே வாக்களிப்பதற்கு ஏதுவாக மக்கோத்தா சட்டமன்ற தொகுதியில் 3 இடங்களில் வாக்குப்பதிவு காலை 8 மணிக்கு தொடங்கியது. கேம்ப் மக்கோத்தாவில் டேவான் மக்கோத்தா, டேவான் புங்காமான் ஜம்ருட் தமான் புருமஹான் போலீஸ் IPD குளுவாங் மற்றும் குளுவாங் சுல்தான் சர் இப்ராஹிம் தேசிய பள்ளி ஆகியவை அந்த 3 வாக்களிப்பு மையங்களாகும். காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்களிப்பு மாலை 5 மணிக்கு நிறைவடைகிறது. முன்கூட்டியே வாக்களிப்பதற்கு 4510 இராணுவ வீரர்களும் 401 போலீஸ்காரர்களும் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பினாங்கு பலே புலாவ் தெல்லோ கும்பாரில் உள்ள ஒரு மோட்டார் சைக்கிள் பட்டறையின் உரிமையாளர் மற்றும் வேலையாட்களை அடித்து காயம் விளைவித்த பின்னர் அவர்களின் உடைமைகளை கொள்ளையடித்ததாக நம்பப்படும் சம்பவம் தொடர்பில் ஒரு தம்பதியர் உட்பட 5 போலீசார் கைது செய்துள்ளனர். அந்த பட்டறையின் முதலாளி அளித்த போலீஸ் புகாரை தொடர்ந்து 23க்கும் 55க்கும் இடைப்பட்ட வயதுடைய 5 போலீசார் பலே புலாவ் தமான் நிலாயான் லிந்தாங் நிலாயான் 2 என்ற இடத்தில் கைது செய்ததாக பினாங்கு பரடயா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் கமருல் ரிசால் தெரிவித்தார். சம்பவம் நிகழும்போது அந்த பட்டறையின் உரிமையாளரும் 2 வேலையாட்களும் கடையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கடைக்கு வந்த 6 நபர்களில் 2 கடை உரிமையாளருக்கு நன்கு அறிமுகமானவர்கள் ஆவர். அந்த 6வரில் ஒருவர் திடீரென்று பட்டறை பணியாளர் ஒருவரை கன்னத்தில் அறைந்ததுடன் இரும்பு தடியை கொண்டு தாக்க முற்பட்டதாக கூறப்படுகிறது. அதனை தடுக்க சென்ற கடை உரிமையாளரும் சம்பந்தப்பட்ட கும்பலால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார். பின்னர் அந்த சந்தேக பேர் வழிகள் கடை உரிமையாளருக்கு சொந்தமான வெள்ளியிலான கைவளையம், பணியாளர்களின் தங்க சங்கிலிகள் ஆகியவற்றை பறித்து கொண்டு தப்பி சென்றதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று சூப்பரிண்டென்டன்ட் கமாரோல் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் ஒரு தம்பதியர் உட்பட 5 கைது செய்யப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இ-ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவரை கொலை செய்ததாக அவரின் முன்னாள் மனைவி மற்றும் வளர்ப்பு சகோதரன் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. முன்னாள் மனைவியான 35 வயது நூரிமா ஜூலி மற்றும் வளர்ப்பு சகோதரன் 39 வயது சடாம் கிராம் ஆகிய இருவரும் சபா தவாவ் உயர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. உயர் நீதிமன்ற நீதிபதி டுன்கான் சிகோடோல் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட அவ்விருவரும் தங்களுக்கு எதிரான கொலை குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் தவாவ் பத்துலிமா ஜலான் அப்பாஸ் ஜலான் அஞ்சோர் ஜுவாராவில் உள்ள ஒரு செம்பனை தோட்டத்தில் 61 வயது நூர்மான் பக்காராத்து என்ற இ-ஹெயிலிங் ஓட்டுநரை வெட்டி கொலை செய்ததாக அவ்விருவரும் கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.